வெல்கம் டு நீலவேடன் சிட்டி சென்டர். வணக்கம் நண்பர்கள். நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ஓட தமிழ்நாடு சமுதாய வரலாறு யூனிட் 6 தான் பார்க்க போறோம். அதுல இருக்கிற அவுட் சோர்ஸ தான் பார்த்துட்டு வரோம். இது ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைபும் அது கூட இருக்கிற பெல் ஐகான அழுத்திட்டீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒண்ணுக்கொன்னே காட்டிரும். வாங்க நண்பர்கள், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? பிரெஞ்சு தோல்விக்கான காரணங்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வர்த்தக நிறுவனமாயினும் மைய அரசாங்கத்தின் துறையை போல் செயல்பட்டது. ஓகேங்களா? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு வர்த்தக நிறுவனமாயினும் மைய அரசாங்கத்தின் துறையை போல் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வர்த்தக நிறுவனம். அப்ப அதாவது ஒரு வர்த்தகத்துக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமா, அதாவது தனியார் நிறுவனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது. ஆனா, அதுவே ஒரு மைய அரசாங்கத்தின் துறை போல செயல்பட்டதுனால தான், அதுக்கான தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது, அதனால் சுயாட்சியாகவும், தன்முனைப்போடும் செயல்பட முடியவில்லை. மேலும் தாய்நாட்டு அரசும், பங்குதாரர்களும், அதிகாரிகளும், மக்களும் கம்பெனி நடவடிக்கையில் போதிய அக்கறை காட்டவில்லை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது, நோக்கம். பிரெஞ்சு கம்பெனியின் நோக்கம் வர்த்தக உருவாக்கத்தோடு மட்டுமல்லாது, நிலத்தை கையகப்படுத்தி பிரெஞ்சு பேரரசின் பகுதியாக வேண்டும் என்பதாகும். இந்த இரட்டை நோக்கு கம்பெனியின் போக்கை திசை மாற செய்துவிட்டது. கிடைத்த மானியத்தையும் வருவாயத்தையும் தவறான வெளிநாட்டு கொள்கையால் விரயம் விரயமாக்கி விட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்கறது நிதிநிலை. ஓகேங்களா? நிதிநிலை. பிரெஞ்சு கம்பெனியின் நிதிநிலை அடிப்படை துவக்கத்தில் இருந்தே பலவீனமாக இருந்தது. இந்த பலவீனம் ஆங்கில பிரெஞ்சு போரின் 1746 போது தெளிவாக தெரிந்தது. ஓகேங்களா? துவக்கத்திலிருந்தே பலவீனமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பலவீனம் ஆங்கில பிரெஞ்சு போரின், அதாவது 1941 கர்நாடக போர் போது தெளிவாக தெரிந்தது. ஆதிக்க ஆசைக்கேற்ப வருவாய் பெருகவில்லை. மார்ட்டின் லேனார்ட் டுமாஸ் ஆகியோர் தலைமையின் கீழ் வர்த்தகம் லாபகரமாக இருந்தாலும் பின்னர் வருவாய் வெகுவாக குறைந்து விட்டது. டூப்ளே வர்த்தகத்தை விட அரசியல் அதிகார பெருக்கத்தில் அதிக அக்கறை காட்டினார். லாலியும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார். கம்பெனிக்கு மைய அரசின் நிதி ஆதரவும் கிடைக்கவில்லை. அடுத்தது கடற்படை. ஓகேங்களா? கடற்படை. பிரெஞ்சு கம்பெனியின் வெற்றி தோல்வி பிரெஞ்சு கடற்படையை தீர்மானித்தது. ஓகேங்களா? பிரெஞ்சு கம்பெனியின் வெற்றி தோல்வியை பிரெஞ்சு கடற்படையை தீர்மானித்தது. லா போர்ட்டேனின் கடற்படை உதவியோடு தான் டூப்ளேயால் சென்னை கைப்பற்ற முடிந்தது. லா போர்ட்டேயின் கடற்படை உதவியோடு தான் சென்னை கைப்பற்ற முடிந்தது. அதே போன்று பெய்டன் பெங்காலுக்கு சென்று விட்டதால் டூப்ளேயால் புனித டேவிட் கோட்டை கையகப்படுத்த முடியவில்லை. பிரெஞ்சுக்காரன் சென்னை முற்றுகை ஆங்கிலேய கப்பல் படை வந்ததால் விலக்கி கொள்ளப்பட்டது. டி ஆக் சோழமண்டல கடற்கரை விட்டு சென்றது பிரெஞ்சு கப்பல் வலிமையை மேலும் பலவீனம் அடைய செய்தது. வந்தவாசி போர் தமிழ்நாட்டை பாரிஸிலிருந்து இருந்து கொண்டு ஆட்சி செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்தியது. சுருங்கக்கூறின் பிரெஞ்சு தோல்வி அதன் கடற்படை தோல்வியாகும். ஓகேங்களா? அடுத்தது இராணுவம். உள்நாட்டு வெற்றிக்கு தரைப்படையின் வலிமை இன்றியமையாது. பிரெஞ்சு இராணுவத்தின் உட்கட்டமைப்பும் ஒருங்கிணைப்பும் கூட்டு முயற்சியின் தேவைக்கேற்ப பலப்படுத்தப்படவில்லை. தரைப்படை வலிமையின்மையால் தான் பிரெஞ்சுக்காரர் வந்தவாசி போரில் தோல்வியை தழுவ வேண்டியதாயிற்று. ஸோ இந்த பேராகிராஃப்ல, அதாவது இது எப்படியெல்லாம் அவங்க வந்து பலவீனமா இருந்தாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அத வந்து நீங்க சும்மா ஒரு கதை மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இம்பார்ட்டன்ட்டா இதுவரைக்கும் அந்த மாரி எதுவும் கேட்கல. ஓகேங்களா? அடுத்தது தலைமை. பிரெஞ்சு கம்பெனிக்கு நிர்வாக தலைமை அமைந்ததை போன்று ராணுவ தலைமை கிடைக்கவில்லை. ஓகேங்களா? அதாவது பிரெஞ்சு கம்பெனி நிர்வாகம் இருக்குல்ல. பிரெஞ்சு கிழக்கு கம்பெனி. அதுக்கு நிர்வாகம் கிடைச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட ராணுவ படை, கப்பற்படை அந்த மாரி படைகளுக்கு தலைமை கிடைக்கவில்லை. எடுத்துக்காட்டாக பிரெஞ்சு படை கர்நாடகத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கும்போது புஸ்லி ஹைதராபாத்தில் காலம் கடத்திக் கொண்டிருந்தார். அவர் பாண்டிச்சேரி திரும்பிய பின்னர் அவரும் லாலியும் ஒத்து போக முடியவில்லை. அடுத்து பிரெஞ்சு தலைவர்களிடையே ஏற்பட்ட முரண்பாடுகளும் தகராறுகளும் இவர்கள் தலைமை திறமையை வெகுவாக பாதித்து விட்டது. பிரிட்டிஷ் இந்திய வரலாற்று ஆசிரியர் ராபர்ட் ராபர்ட்ஸ் குறிப்பிட்டுள்ளதை போன்று பிரெஞ்சு கம்பெனிக்கு காலம் கவனிப்பதற்கு முன்பே கர்நாடக செங்கோலை பிடித்து விட்டது. வர்த்தக கம்பெனியும் போர்முனை பார்வை தலைமையும் பொருந்தா சேர்க்கை என்பதை பிரெஞ்சு தோல்வி அடிக்கோட்டு காட்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆங்கிலேயரின் வெற்றிக்கான காரணங்கள். ஆங்கிலேயரின் வெற்றிக்கான காரணங்கள். பிரெஞ்சு கம்பெனியின் தோல்விக்கான காரணங்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெற்றிக்கான வாய்ப்புகளாக இருந்தன. அதாவது அவங்களோட தோல்வினால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெற்றிக்கான
வாய்ப்புகளாக இருந்தது. அடுத்தது கம்பெனி. பிரிட்டிஷ் கம்பெனி தூக்கத்திலிருந்தே பிரிட்டிஷ் கம்பெனி தூக்கத்திலிருந்தே தனியார் வர்த்தக நிறுவனமாகவே செயல்பட்டது. லாபகரமான வர்த்தகமே அதன் குறிக்கோளாக இருந்தது. அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கமும், பங்குதாரரும், நிர்வாகமும், மக்களும் தொடர்ந்து ஆதரித்தனர். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரி பிரிட்டிஷ் கம்பெனி துவக்கத்திலிருந்தே அதாவது ஆங்கிலேய கம்பெனி வந்து துவக்கத்திலிருந்தே தனியார் வர்த்தக நிறுவனமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாபகரமான வர்த்தகமே அவன் குறிக்கோளாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது மக்களும் தொடர்ந்து ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய கம்பெனி வர்த்தக சுதந்திரம் பெற்றது. வர்த்தக சுதந்திரம் பெற்றது. இக்கம்பெனி போட்டி கம்பெனிகளை விட சிறப்பாக செயல்பட்டது. அரசியல், ராணுவ முன்னீடுபாடுகளுக்கிடையே கம்பெனி வர்த்தக விரிவாக்கத்தை விட்டுவிடவில்லை. ஆரிய ஆரிய கூத்தாடியினாலும் ஆங்கில கம்பெனி காரியத்தில் குறியாக இருந்தனர். அடுத்தது நோக்கம். பிரிட்டிஷ் கம்பெனி துவக்கத்தில் இருந்தே அதன் நோக்கத்தில் தெளிவாக இருந்தது. பிரிட்டிஷ் கம்பெனி துவக்கத்திலிருந்தே அதன் நோக்கத்தில் தெளிவாக இருந்தது. வர்த்தக வெற்றி அதன் இலக்கு. லாபமோ அதன் குறிக்கோள். வர்த்தக வெற்றி கம்பெனியின் ஆதிக்க பெருக்கு துணையாகவே இருந்தது. ஆதிக்க ஆசையும் வர்த்தக விரிவாக்கம் ஒரே நேர்கோட்டில் இருந்தன. கம்பெனியின் நோக்க தெளிவு அதன் வெற்றிக்கு காரணம். ஓகேங்களா? அடுத்தது நிதிநிலை. நிதிநிலை ஆங்கில கம்பெனிக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டதில்லை. தேவைப்பட்டால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனிக்கு உதவ தயாராக இருந்தது. ஓகேங்களா? ஆங்கில கம்பெனிக்கு எப்பவுமே நிதி நெருக்கடி ஏற்பட்டதில்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது கம்பெனிக்கு தேவைப்பட்டால் அரசாங்கமே பிரிட்டிஷ் அரசாங்கமே உதவ தயாராக இருந்தது. கம்பெனியும் பிரிட்டிஷ் கருவூலத்துக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தது. ஆங்கிலேயர் வங்காளத்தை பெற்றது கம்பெனி நிலையை பன்மடங்கு பெருக்கி பலப்படுத்தியது. ஆங்கில குடியிருப்பும் வர்த்தகம் அதன் போட்டி கம்பெனியை விட மிக சிறப்பாகவே இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடற்படை. பிரிட்டிஷ் கடற்படை உலக தரம் வாய்ந்தது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் கடற்படை உலக தரம் வாய்ந்தது. ஆங்கிலேயரின் தொடர் வெற்றிக்கு அதன் கப்பல் படையே அடிப்படை காரணமாகும். அப்போ பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து முக்கிய காரணம் வந்து கப்பல் படையே அடிப்படை காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆங்கிலேய போர்ச்சுகீசியரையும், டச்சுக்காரையும், பிரெஞ்சுக்காரையும் புறம் காண்பதற்கு அவர்களது கடலாதிக்கமே துணையாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது ராபர்ட் கிளைவ் கடற்படையின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்திருந்தமையால் அவரால் அசாதாரண வெற்றியை பெற முடிந்தது. கடற்படை பலத்தால் லண்டனில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பதை ஆங்கிலேயர் நிரூபித்து காட்டினர். அடுத்தது ராணுவம். கடற்படை போன்ற ஆங்கில ராணுவம் பலமும், திறமையும், கட்டுப்பாட்டும் மிக்கது. ஆங்கிலேயரின் வர்த்தக போட்டிக்கும், அரசியல் ஆட்சி நிர்வாகத்துக்கும் ராணுவம் பக்கபலமாக இருந்தது. ஓகேங்களா? அது ஆங்கிலேயரின் வர்த்தக போட்டிக்கும், அரசியல் ஆட்சி நிர்வாகத்துக்கும் ராணுவம் பக்கபலமாக இருந்தது. வந்தவாசி போரில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதற்கு தரைப்படையே முதற் காரணமாகும். கடற்படையும் ராணுவம் ஆங்கிலேயர் வெற்றி நாணயத்தின் இரு பக்கங்களாகும். அடுத்தது தலைமை. ஆங்கிலேயரின் தலைமை திறமையே அவர்களுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாகும். பிரிட்டிஷ் கம்பெனியும் ஓகேங்களா? தலைமை திறமையே நான் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதுல கம்பெனியோட நிர்வாகம் கரெக்டா இருக்கும். ஆனா வந்து ராணுவ தலைவர்களும், கடற்படை தலைவர்களும் கொஞ்சம் திறமை இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. ஆனா ஆங்கிலேயருக்கு தலைமை திறமையே அவர்களுக்கு தொடர் வெற்றிக்கு காரணம் சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது கடற்படை, கப்பற்படை திறமையான தலைவர்களை கொண்டிருந்தனர். மேஜர் ஸ்டீனர்ஜர் லாரன்ஸும், ராபர்ட் கிளைவும் தலைமை முனைப்பில் நிகரற்றவர்கள், தலை சிறந்தவர்கள். குறிப்பாக போர்க்காலங்களில் முப்பிரிவு தலைவர்களும் கம்பெனி, கடற்படை, ராணுவம் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். பிரெஞ்சுக்காரர்களைப் போலன்றி ஆங்கில தலைவர்களிடையே முரண்பாடும் தகராறும் ஏற்படவில்லை. அடுத்தது சாதனையாளர்கள். டூப்ளே. சாதனையாளர்கள் டூப்ளே. ஜோசப் பிராங்காய்ஸ் டூப்ளே பிரான்சிஸில் லாண்ட்ரே என்ற ஊரில் செல்லும் மிக்க குடும்பத்தில் பிறந்தார். கணிதத்திலும் வணிகவியலும் சிறந்த புலமை பெற்றவர் இவர். அமெரிக்காவும் இந்தியாவும் விரிவான சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1720ஆம் ஆண்டு டூப்ளே பாண்டிச்சேரி கவுன்சிலில் உயர் பதவி பெற்றார். அப்போது வணிகம் செய்து பெரும் பொருள் ஈட்டினார். பின்னர் டூப்ளே சந்திர நாகூர் பண்டகசாலையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். அப்போது அவர் சேர்த்த செல்வத்தை செலவிட்டு சந்திரநாகூரை வளமிக்க நவீன நகரமாக்கினார். இங்க என்ன சொன்னீங்கன்னா டூப்ளேவோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது 1741 டூப்ளேன் தனது நண்பரின் விதவை மனைவியை மறுமணம் செய்து கொண்டார். திறமைமிக்க அந்த அம்மையார்
டூப்ளேவின் சாதனைகளுக்கு பக்கபலமாக இருந்தார். அடுத்த ஆண்டே டூப்ளே பாண்டிச்சேரியின் ஆளுநர், பாண்டிச்சேரியின் குடியேற்ற இயக்குனர் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? அடுத்தது இவரது ஆட்சி காலத்தில் பாண்டிச்சேரியில் அரண் பாதுகாப்பை வலுப்படுத்தி நிதிநிலையை பலப்படுத்தினார். கம்பெனி வள்ளுவர்கள் எவரும் வெகுமதி பெறுவதை தடை செய்தார். ஓகேங்களா? கம்பெனி அலுவலர்கள் வந்து எவரும் வெகுமதி பெறுவதை தடை செய்தார். பல முனைகளிலும் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சீர்திருத்தம் மூலம் நிர்வாக திறமையை பன்மடங்கு அதிகரித்தார். டூமாஸ் போன்றே டூப்ளேவின் நவாப் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். டூப்ளே தனது பதவியையும் பலப்படுத்திக் கொண்டு பிரான்சின் கௌரவத்தையும் உயர்த்தினார். மார்ட்டின் நவீன பாண்டிச்சேரியின் தந்தையானால் டூப்ளே பாண்டிச்சேரியை பிரெஞ்சு ஆதிக்க மையமாக்கினார். ஓகேங்களா? அதாவது நவீன பாண்டிச்சேரியின் தந்தை யாருன்னா மார்ட்டின். டூப்ளே பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆதிக்க மையமாக்கினார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கர்நாடக போரின் போது டூப்ளே ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார். 2வது கர்நாடக போர் வெற்றியை கொண்டாடுவதற்காக டூப்ளே தனது பெயரில் ஒரு மாதிரி கிராமத்தை வெற்றி தூணையும் நிர்மாணிக்க திட்டமிட்டார். திருச்சி முற்றுகையின் போது பிரெஞ்சு அரசாங்கத்தின் கட்டாயத்தின் பேர் டூப்ளே ஆங்கிலேயருடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. ஓகேங்களா? பிரெஞ்சு அரசாங்கத்தின் கட்டாயத்தின் பேர்ல தான். ஓகேங்களா? அடுத்தது பின்னர் பிரெஞ்சு அரசாங்கம் டூப்ளேயை திரும்ப அழைத்துக் கொண்டது. சேர்த்த செல்வத்தை தன்னுடைய ஆக்கிக் கொள்ள தெரியாத டூப்ளே 1763 நவம்பர் மாதம் வறுமையின் படியில் இறந்தார். டூப்ளே சிறப்பு மிக்க சாதனையாளர். இவர் ஆளுநர் பொறுப்பேற்றவுடன் பிரெஞ்சு கம்பெனியின் வணிக வெற்றிக்கு பிரெஞ்சு ஆதிக்க விரிவாக்கத்திற்கு பாடுபட்டார். இதற்காக பிரம்மாண்டமான திட்டங்களை வகுத்தார். சூழ்நிலைக்கேற்ப முறையும் உத்திகளையும் மாற்றிக்கொண்டார். டூப்ளே புதிதாக எதையும் கண்டுபிடிக்காவிட்டாலும் முறையை புதிய வழியில் பயன்படுத்தினார் என குறிப்பிட்டுள்ளார் ஆல்பர்ட் லயால். அடுத்தது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகமாக ஆதிக்கத்தை நிலைநாட்ட முற்பட்டார். வருவாய்க்கு மீறிய ஆதிக்க நிர்வாகத்தில் முனைப்போடு செயல்பட்டார். அவசர புத்தியும் சுய கட்டுப்பாட்டின்மையும் முன்கோபம் இவரது பலவீனங்கள். கொள்கை குறைபாடும் குணக்கேடும் டூப்ளேவின் இறுதி தோல்விக்கு காரணம் என்று கருதினார் பேரரசர் சத்யநாத ஐயர். எனினும் டூப்ளேவின் பெருமை அவரது குறைபாடுகளை கடந்தவை. அவருக்கு தற்கால தென்னிந்திய வரலாற்றில் நிலையான இடம் உண்டு என்பதில் ஐயமில்லை. அடுத்தது அனந்தரங்கம் பிள்ளை. பிள்ளையின் பிள்ளை ஆனந்தரங்கம் 1709 ஏப்ரல் மாதம் சென்னை பெரம்பூரில் திருவேங்கடம் பிள்ளைக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தையின் மைத்துனர் நைனியப்ப பிள்ளை பாண்டிச்சேரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அதாவது ஆனந்தரங்கம் பிள்ளை வந்து பார்த்தோன்னா 1709 பிறந்தாரு. சென்னை பெரம்பூர்ல ஏன்னா ஆனந்தரங்கம் பிள்ளை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல தமிழ்லையும் கேட்குறாங்க, ஜிஎஸ்லையும் கேட்குறாங்க. அதனால ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த இயரும் ஞாபகம் வச்சுங்க. 1709 61 வரைக்கும். ஓகேங்களா? அதனால அவரு 1709 ஏப்ரல் மாதம் சென்னை பெரம்பூரில் திருவேங்கடம் பிள்ளைக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தையின் மைத்துனர் நைனிப்ப பிள்ளை பாண்டிச்சேரிக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். வளமான வணிகர், செல்வாக்கு மிக்க பிரமுகர். அவரது அழைப்பின் பேரில் திருவேங்கடம் குடும்பத்தோடு பாண்டிச்சேரி சென்றார். ஓகேங்களா? அடுத்தது மைத்துனரின் வியாபாரத்தில் பங்குதாரர் ஆனார். விரைவிலே இவர் பாண்டிச்சேரியின் திவான் பொறுப்பேற்றார். செல்வத்தோடு செல்வாக்கும் சேர்ந்து கொண்டது. தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் ஆனந்தரங்கமும் வாணிபம் செய்து பெரும் பொருள் ஈட்டி மக்களின் நம்பிக்கைக்கு பத்திரமானார். தந்தை இறந்த பின் ஆனந்தரங்கம் திவான் ஆனார். ஓகேங்களா? திவான் ஆனார். திவான் பதவி சிறப்புற்றது. திருவேங்கடம் பிள்ளையின் மகன் ஆனந்தரங்கம் பிள்ளையின் புகழ் டூப்ளேவின் ஆட்சி காலத்தில் உச்சநிலையை எட்டியது. அடுத்தது செல்வாக்கு மிக்க செல்வந்தர். ஓகேங்களா? செல்வாக்கு மிக்க செல்வந்தர். பாண்டிச்சேரி திவானாக இருந்த ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு ஆளுநர் டூப்ளே தலைமை துவாசி பதவி. ஓகேங்களா? துவாசி பதவி அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. துவாசி பதவி உயர்வு கொடுத்தார். ஆளுநருக்கு மொழிபெயர்ப்பராகவும் அந்த அந்தரங்க ஆலோசகராகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் இருந்த ஆனந்தரங்கத்தின் செல்வாக்கு மக்களிடையே ஆதரித்தது. இந்த அரசு செல்வாக்கை பயன்படுத்தி நல்வழி சென்ற வணிகத்தை விரிவடை செய்து மதிப்புக்குரிய செல்வந்தரானார். இவர் குறிப்பாக துணி வியாபாரம், அச்சிடல், பல்வேறு வாணிகப் பொருட்களில் அதிக முதலீடு செய்தார். அனந்த புரவி என்ற ஆனந்தரங்கத்தின் சொந்த கப்பல் மூலம் ஐரோப்பிய நாடுகளுடன் சீனாவுடனும் வர்த்தகம் செய்தார். சுருங்க கூறிய ஆனந்தரங்கம்
பிள்ளை பாண்டிச்சேரியின் செல்வாக்கு மிக்க செல்வந்தராக திகழ்ந்தார். ஓகேங்களா? அப்போ ஆனந்தரங்கருக்கு ஒரு கப்பல் இருந்திருக்கு. அது ஆனந்த புரவி என்ற சொந்த கப்பல். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவுட் சோர்ஸ். இது ஏன்னா புக்ல இருக்காது. அடுத்தது புரவலர் பெருந்தகை. புரவலர் பெருந்தகை. ஆனந்தரங்க பிள்ளை சேர்த்த செல்வத்தை செல்வனே செலவிட்டார். இலக்கியவாதிகளை ஆதரித்தார். இலக்கியத்தை போற்றினார். இவர் பன்மொழிய புலவர். இவருக்கு தமிழ், தெலுங்கு, உருது, பிரெஞ்சு, ஆங்கில மொழிகள் நன்கு தெரியும். ஆனந்தரங்கம் தற்புகழ்ச்சி பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். இவற்றில் ஒரு பாடலில் மயில்கள் மலை மேகத்துக்காக காத்திருப்பதைப் போன்று, காக்கரவாக பறவைகள் நிலாவுக்காக காத்திருப்பதைப் போன்று, தாமரை உதயசூரியனுக்காக காத்திருப்பதைப் போன்று, புலவர் பெருமக்கள் தனக்காக காத்திருப்பர் என்ற பொருள்பட பாடியுள்ளார். சவ்வாது புலவர், நமச்சிவாய புலவர், மதுரை கவிராயர், ராம கவிராயர் போன்றோர் பிள்ளைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர். ஓகேங்களா? அடுத்தது பல புலவர்கள் தங்களது படைப்புகளை ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு அர்ப்பணித்தனர். புலவர்கள் மட்டுமின்றி பிறருக்கும் இவரது புரவலராக இருந்துள்ளார். வணிகர்கள் தங்குவதற்காக விடுதிகளையும் வழிப்போக்குவர்களுக்கு சத்திரங்களையும் கட்டி தந்துள்ளார். நிறைவாக வாழ்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை ஆங்கிலேயர் பாண்டிச்சேரியின் மீது படையெடுப்பதற்கு 4 நாளுக்கு முன் 1761 ஜனவரி 11 ஓகேங்களா? அவர் எப்போனா ஏப்ரல் மாதம் பிறந்திருப்பாரு 1709ல. இறக்கும்போது ஜனவரி மாசம். ஏன்னா டேட்டும் இதுவும் கூட முக்கியம் தான். அதையும் பார்த்துக்கோங்க. இயற்கை எழுதினார். அடுத்தது செல்வத்துள் செல்வம். செல்வத்துள் செல்வம் நாட்குறிப்பு. ஆனந்தரங்கம் பிள்ளை சேர்த்து வைத்த செல்வங்களில் சிறந்த செல்வம் இவர் விட்டு சென்ற நாட்குறிப்புகள். ஓகேங்களா? இவர் விட்டு சென்ற நாட்குறிப்புகள் தான். முகலாய மன்னர்கள் மற்றும் ஐரோப்பியர் நாட்குறிப்பு எழுதும் பழக்கத்தை பற்றி அறிந்திருந்தே இவர் பாண்டிச்சேரியின் திவானாகவும் துபாசியாகவும் இருந்தபோது எழுத துவங்கினார். 1736 செப்டம்பர் தேதி எழுத துவங்கிய இக்குறிப்புகள் கால் நூற்றாண்டு கால வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றன. அதாவது அவர் 1736ல தான் எழுதவே ஆரம்பிச்சிருக்காரு. செப்டம்பர் 6 ஓகேங்களா? இந்த டேட் கூட முக்கியம் தான். நல்லா பார்த்துக்கோங்க. 1736 செப்டம்பர் 6ஆம் தேதி தான் எழுத துவங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது இக்குறிப்புகளில் ஆனந்தரங்கம் பிள்ளையின் குடும்ப விவகாரங்கள், இந்திய ஐரோப்பிய கொள்கை முடிவுகள், அதிகாரிகள் பணி நியமனம், பதவி உயர்வு, பணி நீக்கம், அரசாங்க நடைமுறை விதிகள், கப்பல் போக்குவரத்து, கோயில், இஸ்லாமியர் தொழுகையிடம், தேவாலயம், திருவிழாக்கள் பற்றிய தகவல்கள் உள்ளன. சுருங்க கூறின் ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்புகள் 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் நிலவிய பிரெஞ்சு தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. இக்குறிப்பு படகில் ஒரு குடும்ப படத்தை பார்க்கும் உணர்வு ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு சில குறிப்புகள். எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்காரு 1736 செப்டம்பர் 6ஆம் தேதி தான். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் முக்கியம். செப்டம்பர் 6ஆம் தேதி. அடுத்தது 1743 ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்குறிப்புல, இன்று மாலை 4 மணிக்கு சத்திரத்துக்கு எதிரே மிராவேலியில் ஒரு முஸ்லிம் வீட்டில் திருடியதற்காக ஒருவர் தூக்கிலிடப்பட்டார். திருடனத்துக்காகவே தூக்கில் எடுத்திருக்காங்க. அது என்னைக்கு டேட்டு? 1943 ஜூன் 5. அடுத்தது 1945 ஏப்ரல் 29 சீனாவிலிருந்து நாட்டர்டாம் ஓகேங்களா? நாட்டர்டாம் என்ற கப்பல் வந்தது. அதன் தலைவன் எம். டே சில்வா மெடோஸ்ட்ரோ ஓகேங்களா? மொடோஸ்ட்ரோ இக்கப்பல் சர்க்கரை, நிலக்கடலை, மிட்டாய் மற்றும் பல சீன பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்தது. அதே நாள் சுபாஷ் சிங் தலைமையின் கீழ் மற்றொரு கப்பல் டெனாசரிலிருந்து 13 யானைகளை ஏற்றிக்கொண்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்தது 1945 அக்டோபர் 16 இன்றுமான கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய உடையில் இந்தியர், வெள்ளையர், தமிழர் தங்களது மனைவிகளின் தேவாலய பூஜைக்கு வந்திருந்தனர். கே.ஆர். முதலியார் மகன் ஆசாரப்ப முதலியார் தன் மனைவி செல்வத்துடன் வந்திருந்தார். உடல் தெரிய உடுத்தி வந்த ஒரு பெண் வெளியேற்றப்பட்டார். ஓகேங்களா? அரைகுறை ஆடை இருந்தா அப்பவே இது இருக்காங்க. ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்புகள் ஆற்றொழுங்கான சரளமான பேச்சு தமிழ் எழுத்து பிழையை பற்றி கவலைப்படாமல் எழுதப்பட்டுள்ளன. அங்கெங்கே நகைச்சுவை வெளிப்படுகிறது. எழுத்து தனியியல்பாக உள்ளது. கூர்ந்து கவனித்து கண்டு கேட்டு அறிந்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு, ஆங்கிலேய இலக்கிய பாதிப்போ மொழி கலப்போ இன்றி எழுதப்பட்டது. தமிழ் உரைநடை வளர்ச்சி பெறாத நிலையில் ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புகளை நல்ல தமிழ் உரைநடை எழுதியிருப்பது எழுத்து புரட்சியாகும். இக்குறிப்புகளில் திருக்குறளின் தாக்கம் தெரிகிறது. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில்
19ஆம் நூற்றாண்டு மத்தியில் எட்வர்ட் ஏரியல் மேற்பார்வையில் நாட்குறிப்புகளின் பிரதிகள் எடுக்கப்பட்டன. ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புகள் முதல் முறையாக 1894ஆம் ஆண்டு பிரெஞ்சு மொழியில் சுருக்கமாக மொழிபெயர்க்கப்பட்டது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் இதன் மொழியாக்கம் சென்னை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பின் 1940இல் தான் இக்குறிப்புகளின் மூலம் வெளியாயிற்று. அண்மையில் ஓர் எம். கோபாலகிருஷ்ணன் என்பவர் பிரான்சின் தேசிய நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தரங்க நாட்குறிப்புகளை மொழிபெயர்ப்புடன் ஒப்பிட்டு பார்த்து குறைகளை நீக்கி இக்குறிப்புகளை முழுமையாக வெளியிட்டுள்ளார். அடுத்தது 18ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் எழுதப்பட்ட ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்புகள் தமிழ் கலாச்சார வரலாற்றின் முக்கிய மைல்கல்லாகும். 30 ஆண்டு காலமாக எழுதப்பட்ட சில 1000 பக்கங்களை கொண்ட இக்குறிப்புகள் நேரடியான வரலாற்று ஆவண ஆதாரமாகும். இக்குறிப்புகள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியர்கள், இலக்கிய வல்லுநர்கள், மொழி ஆராய்ச்சி செய்வோர், பொருளாதார ஆய்வாளர்கள், சமூகவியலாளர், நாவலாசிரியர்களுக்கு தகவல் சுருக்கமாக பயன்படும். வரலாற்று சி.எஸ். சீனிவாசாச்சாரி ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்புகளை பிரெஞ்சு இந்தியாவின் பெப்ஸ் என்று எழுதுகிறார். ஓகேங்களா? அப்போ சி.எஸ். சீனிவாசாச்சாரி ஆனந்தரங்கம் பிள்ளையை வந்து பிரெஞ்சு இந்தியாவின் பெப்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் பெப்ஸ் யாருன்னா ஆனந்தரங்கம் பிள்ளை. இது புக்லேயே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ராபர்ட் கிளைவ். 1725 1774 வரைக்கும் இங்கிலாந்தின் ஸ்டெச் என்ற இடத்தில் வசதியான பண்ணையார் குடும்பத்தில் 13 பிள்ளைகளின் மூத்த மகனாக பிறந்தவர் தான். இவரது தந்தை வழக்கறிஞரும் பலமுறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். பள்ளி படிப்பில் நாட்டமில்லாத கிளைவ் அழகாக எழுதவும் திறமையாக பேசவும் வல்லவர். பாராளுமன்ற உறுப்பினருடன் நாளமும் கருத்தட்டலுமிக்க அரசியல்வாதியானார். தனது 18வது வயதில் கிளைவ் பிரிட்டிஷ் இந்திய கிழக்கிழமையின் எழுத்தர் வேலை பெற்று சென்னைக்கு வந்தார். கப்பல் பயணத்தின் போது போர்ச்சுகீசிய மொழி கற்றுக்கொண்டார். சென்னை வந்த கிளைவ் புனித ஜார்ஜ் கோட்டையில் அரசு சாரா பணியில் சேர்ந்தார். கிளைவ் பணியில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் 1746 செப்டம்பர் 4ஆம் நாள் போர்ட்டோனோ சென்னை மீது பீரங்கி தாக்குதல் நடத்திய போது கிளைவ் முகத்தை கருப்பாய் கொண்டு மாறுவேடத்தில் புனித டேவிட் கோட்டைக்கு தப்பிச் சென்றார். 1747 டூப்ளே அக்கோட்டையை தாக்கிய போது கிளைவின் போர் திறன் வெளிப்பட்டது. அடுத்தது அரசு சாரா பணியிலிருந்து இராணுவ பணிக்கு மாறினார். 1748 ஆங்கிலேயர் பாண்டிச்சேரிக்கு முற்றுகையிட்ட போது கிளைவ் வீரதீரமும் துணிச்சல் மேற்கொண்ட நேரத்தில் முடிவெடுக்கும் ஆற்றலும் வெளிப்பட்டன. மேஜர் ஸ்டீனேஜர் லாரன்ஸின் பாராட்டை பெற்றார் கிளைவ். தேவக்கோட்டை தாக்குதலின் போது கிளைவின் திறமைகள் உறுதியாயின. 1751 படைப்பிரிவு தளபதி பதவி உயர்வு பெற்ற கிளைவ் திருச்சி சென்றார். அடுத்தது சந்தா சாஹிப் திருச்சி முற்றுகையிட்ட போது கிளைவ் கூறிய ஆற்காட்டை முற்றுகையிட்டால் திருச்சி முற்றுகை தளர்ந்துவிடும் என்ற யோசனை வெற்றி பெற்றது. கிளைவ் திருச்சியிலிருந்து ஆற்காடு சென்று முற்றுகையிட்டார். கிளைவ் பங்கேற்ற முதல் போரிலே வெற்றி பெற்ற பெருமையோடு புனித டேவிட் கோட்டைக்கு சென்றார். சந்தா சாஹிப் டூப்ளே மீண்டும் சென்னை முற்றுகை போட்டு கிளைவ் சென்னைக்கு விரைந்து சென்று காவேரி பக்க சண்டையில் எதிரிகளை புறங்கண்டார். கோவேலி ஓகேங்களா கோவேலோனி மற்றும் செங்கல்பட்டை கைப்பற்றினார். இவற்றை கிளைவின் கர்நாடக சாதனைகள் முடிவடைந்தன. இவரது புகழ் இந்திய அளவில் பரவியது. 1754ஆம் ஆண்டு கிளைவ் மார்க்சின் என்ற பெண்ணை மணந்து கொண்டார். ஓய்வெடுக்க தாய்நாடு திரும்பினார் கிளைவ். ஓய்வு முடிந்து இந்திய திரும்பிய கிளைவ் துணைநிலை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அடுத்தது பம்பாய் வழியாக சென்னை வந்த கிளைவ் ஆலோசனை குழுவின் 2வது உறுப்பினர். பின்னர் புனித டேவிட் கோட்டையின் துணையாளர் பதவி உயர்வு பெற்றார். 1756 ஜூன் இதற்கிடையே வங்காளத்தில் ஆங்கிலேயரின் நிலை மோசமடைந்ததால் கிளைவ் கூடுதல் அதிகாரங்களோடு வங்காளத்துக்கு அனுப்பப்பட்டார். 1756 அக்டோபர். அதோடு கிளைவின் தமிழ்நாடு தாக்குதல் முடிவுற்றது. அடுத்தது ராபர்ட் கிளைவின் கம்பெனி பணிக்காலம் சென்னையில் தான் துவங்கியது. அவருக்கு இயல்பாக இருந்த போர்த்திறன் அவரை அரசு சாரா பணியிலிருந்து இராணுவ பணிக்கு மாற செய்து பல உதவிகளை பெற செய்தது. கிளைவின் போர்த்திறன் பிரஷ்ய நாட்டு மாமன்னர் மகாபிரட்டரி பொறாமைப்பட வைக்க வல்லது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பாபிங்டன் மெக்கலே தமிழ்நாட்டில் பணியிலிருந்த 15 ஆண்டுகளில் கிளைவ் தனது சாதனை சுவடுகளை ஆழமாக பதித்து சென்றார். பிறவி போர் வீரனாக கிளைவ் ஆங்கில இந்திய பேரரசுக்கான அடித்தளத்தை சென்னையில் அமைத்தவர் எனில் மிகையாகாது. என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ கிளைவ் ராபர்ட் கிளைவ் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு கேட்டதில்லை. கேட்டால் அவர் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப இது இல்லை. வங்காளத்தில் தான் அவர் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பார். அதை சொல்லியிருக்கலாம்.
மத்தது ஆனந்த குறிப்பு. இது 2ம் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அ அது கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ காய்ஸ்.